விநாயகர் சதுர்த்தி விழா நாளை நடைபெறவுள்ள நிலையில் வீடுகள் பொது இடங்களில் வைப்பதற்காக விநாயகர் சிலைகளை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கிறார்கள். விவரங்களுடன் கடலூரிலிருந்து ஸ்ரீதரும், கிருஷ்ணகிரியிலிருந்து பழனிவேலும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேசலாம். முதலில் கடலூரிலிருந்து ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். ஸ்ரீதர், கடலூரில் விநாயகர் சதுர்த்திற்கான ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கு? சிலைகளுடைய விற்பனை எப்படி இருக்கிறது? விநாயகர் சதுர்த்தி விழா நாளை உலகம் முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. அதில் குறிப்பாக இந்த களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் வீடுகளில் வைத்து பிரதிஷ்டை செய்யப்படும். அதே சமயத்தில் பொது இடங்களில் வைப்பதற்காக நீங்கள் பார்த்திருக்கும் போல் இதுபோல் பெரிய பெரிய விநாயகர்கள் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 1200 இடங்களில் பொது இடங்களில் வைத்து இந்த சிலைகள் வழிபடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. காவல்துறை அதற்காக அனுமதி வழங்கியிருக்கிறது. இன்று அந்த சிலைகளை வாங்கி சென்று பொது இடங்களில் வைப்பதற்கான ஏற்பாடுகளை பொதுமக்களும் பக்தர்களும் செய்து வருகிறார்கள். காவல்துறை பல்வேறு விதமான அறிவுறுத்தலை செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த சிலைகள் ரசாயனம் கலப்படம் இல்லாத செய்யப்பட வேண்டும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 10 அடிக்கு உயரமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அறிவுறுத்தப்படுகிறது. அந்த சிலை செய்யும் தொழிலாளர்கள் நம்மோட இருக்கலாம். ஐயா வணக்கம். நீங்க எத்தனை ஆண்டுல இந்த சிலை தயாரிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கீங்க? இப்போ என்னென்ன மாதிரியான சிலைகள் செஞ்சப்படுறீங்க? எவ்வளவு விலையில விற்பனை செய்யப்படுறீங்க? கிட்டத்தட்ட 6 மாத காலத்துக்கு மேல வேலை செய்யறேங்க. இந்த வேலை நம்மளுக்கு இந்த வேலையை தான் இதாக இருக்குது. முழுக்க வாழ்வாதாரமே இதான். சரிங்களா? கடைசி நேரம் வந்துட்டோம். ஒரு சிலையோட விலை எவ்வளோ? என்ன ரேட் போகுது? விலை குறிப்பாக இந்த ஒட்டுமொத்தமான சிலைகள் செய்வதற்கு 6 மாதம் வரைக்கும் பிடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் ரசாயனம் கலப்படம் இல்லாமல் இந்த சிலைகள் செய்யப்படுகிறது. நீங்கள் பார்க்கலாம். இதேபோல் பக்தர்கள் பல இடங்களிலிருந்து சிலைகளை வாங்கி செல்வதற்காக இங்கு குவிந்து வருகிறார்கள். 2000 ரூபாய் தொடங்கி கிட்டத்தட்ட 20,000 வரைக்கும் இந்த சிலைகள் விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்க ஒன்று. அதே சமயத்தில் காவல்துறை தொடர்ந்து அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். இந்த சிலைகள் பொது இடங்களில் வைக்கும் போது அது யார் அனுமதி பெறுகிறார்களோ அவர்கள் தான் இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும். எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடாது என்று அவர்கள் அறிவுறுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சிலை கரைக்கும் சமயத்திலும் எந்த விதமான பிரச்சனையும் வராத வண்ணம் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். காரணம், கடலூர் மாவட்டத்தை ஒட்டியுள்ள இந்த வங்கக்கடலில் தான் சிலைகள் பல மாவட்டங்களிலிருந்து கொண்டு கரைக்கப்படும். கிட்டத்தட்ட 3000 சிலைகள் கடலூர் மாவட்டத்துக்கு கொண்டு வரப்படும். எனவே அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடும் காவல்துறை செய்கிறது. இப்படி இந்த விநாயகர் சதுர்த்தி விழா ஒரு பக்கம் கொண்டாட்டமாக இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராத வண்ணம் காவல்துறை பல்வேறு விதமான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர். தொடர்ந்து கிருஷ்ணகிரியிலிருந்து பழனிவேல் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். பழனிவேல், தற்பொழுது நீங்க எங்க இருக்கிறீங்க? பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் விதவிதமான விநாயகர் சிலைகளை செய்யறது வழக்கம். இந்த வருடம் என்ன மாதிரியான விநாயகர் சிலைகள் சந்தைக்கு வந்திருக்கிறது? வியாபாரிகள் என்ன சொல்றாங்க? கார்த்திகா, இந்த ஆண்டின், அதாவது தமிழ் ஆண்டில் வரக்கூடிய முதல் பண்டிகை இருக்கக்கூடியது விநாயகர் பண்டிகை. இந்த விநாயகர் பண்டிகையை துவங்கியே இந்து மக்கள் அடுத்தடுத்ததாக ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, தீபாவளி, கார்த்திகை தீபம் என அடுத்து பொங்கல் திருநாள் என அடுத்தடுத்த பண்டிகைகளை கொண்டாடக்கூடிய ஒரு முதல் பண்டிகையாகவே இந்த விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் 1854 இடங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடுவதற்காக காவல்துறையானது அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, தங்கள் வீடுகளில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு நடத்துவதற்கான மக்கள் தயாராகி வருகிறார்கள். இதற்காக கிருஷ்ணகிரியில ரவுண்டானா, அதே போல பழையப்பேட்டை, புதுப்பேட்டை போன்ற பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கு. நம்ம இருக்கக்கூடிய பகுதி பழையப்பேட்டையில் இருக்கும். இந்த பகுதியில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/2 அடி முதல் கிட்டத்தட்ட 10 அடி வரையிலான விநாயகர் சிலைகள் இங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு 6 மாதத்திற்கு முன்பாகவே விநாயகர் பண்டிகையை ஒட்டி கிட்டத்தட்ட ஏராளமான தொழிலாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக அரசு பல்வேறு தடை உத்தரவு, அதாவது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எனக்கூடிய பிஓபி, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போன்ற பொருட்களில் விநாயகர் சிலைகளை உற்பத்தி செய்யக்கூடாது என கட்டுப்பாடு இருப்பதன் காரணமாக பேப்பர் அட்டைகள் மூலமாகவே இந்த விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணியானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இப்படிதான் கிட்டத்தட்ட 1/2 அடியிலிருந்து 10 அடி உயரம் வரை சிலையானது வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த முறை பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது விநாயகர் சிலை வைக்கக்கூடிய இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும், அங்கு பாதுகாப்புக்கு ஒரு ஆள் இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. இந்த ஒரு சூழலில் விநாயகர் சிலை விற்பனையானது அதிகரிச்சிட்டு இருக்கு. இங்க விநாயகர் சிலை தயாரிக்கக்கூடிய அந்த உரிமையாளர் இருக்காரு, நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். இந்த ஆண்டு விநாயகர் பண்டிகைக்கு விநாயகர் சிலைகள் விற்பனை எப்படி இருக்குது? விற்பனை கம்மியாக தான் இருக்குது சார். எல்லாம் பிஓபி வந்ததுனால எங்களுது அட்டை பொம்மை ஓடலை. எல்லாம் பிஓபி நிறைய எடுத்துனுக்கிறாங்க. ஒசூர் பூரா பிஓபியே இருக்குது. கிருஷ்ணகிரிக்கும் பிஓபி தான் வருது. எல்லாம் வச்சுக்கிறவங்களாம் பிஓபி தான் வைக்கிறாங்க. பெரிய சிலை எங்களை மட்டும் 10 அடி கீழே பண்ணுன்றாங்க. அவங்க 15 அடி வரையும் வியாபாரம் பண்ணுறாங்க. பிஓபி செய்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு
வியாபாரம் இல்லாத அப்படியே கப்புன்னு நிற்கிதுங்க. வழக்கமாக இந்த ஆண்டு எப்படி வியாபாரம் இருந்திருக்கணும், இப்போ எப்படி ஆயிருக்கு? நீங்கள் எந்த அளவுக்கு, அதை குறைந்த அளவுலேருந்து அதிகபட்சமாக ஒரு சிலை எந்த அளவுக்கு விற்குது சார்? எங்கள் 15,000 ரூபா 20,000 ரூபா வரையும் விற்கிறோங்க. 50 ரூபாயிலேருந்து 15,000 ரூபா வரையும் விற்கிறேன் குறைஞ்சபட்சம். ஆனால் இந்த பிஓபி மட்டும் கொஞ்சம் கட்படுத்தினா எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆனால் தடை போட்டு கோர்ட்லேயே தடை போட்டுக்கிறாங்க. ஆனால் ஜனங்களுக்கு தெரியாது. இதே ஆஃபீஸருங்களும் என்னது பிஓபின்னு தெரியல, அட்டைன்னு தெரியல. அவங்களுக்கு அட்டை கணக்குன்னு போட்டு பிஓபி இது பண்ணுறாங்க, எல்லாமே வியாபாரம் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் அட்டை பொம்மையை தான் வந்து ரொம்ப வில்லங்கம் பண்ணுறாங்க. ஆனால் பிஓபி நாங்களும் செய்கிறதுக்கு அனுமதி கேட்க போகிறோம். நிச்சயமாக ஒரு விநாயகர் பண்டிகை கொண்டாடுறதுக்காக ஒரு பெருமணி வந்திருக்காங்க சிலவாக. அவங்ககிட்ட நம்ம விநாயகர் பண்டிகை கொண்டாடுறதுக்கு நீங்கள் எது மாதிரி தயாராக வரீங்க? சார் வணக்கம் சார். இங்கே நல்லா கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு சார். வருஷம் வருஷம் நான் வந்து வீட்டில் வைக்கிறோங்க சார். பழனிவேல் தொடர்ந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.